வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் எப்படி அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம ஒரு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணுற மெத்தட் எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஈஸியான ஒரு மெத்தடில் ஒரு 1/2 இன்ச்சில் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம். இந்த லைன் இப்போ நான் லைன் கட் பண்ணுறேன் பாருங்கள். இது நிறைய பேருக்கு டவுட்டு, எதுக்கு இந்த லைன் போடுறோம் அப்படின்னு. இந்த மாதிரி துணி வந்து முன்ன பின்ன இருக்கும், அதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்காக தான் இந்த லைன் போடுறோம். அதனால இது ஒரு அளவு ப்ளவுஸ் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க, அளவு அப்படின்னு நினைக்காதீங்க. இது கரெக்டான பொசிஷனில் வைக்கிறது தான் எடுக்கணும். இப்போ பின் உயரம் அளவு, பின் உயரத்தை நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி பேக்கில் வச்சுக்கோங்க. இது பொங்கல் சீசன்ன்றதுனால நிறைய பேர் அளவு எடுத்து கட் பண்ணுறது கஷ்டப்படுவீங்க. அதனால் வந்து நேரடியாக ஒரு ப்ளவுஸை வச்சு நம்ம எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது உயரம் ஷோல்டர் சென்டரில் வச்சுட்டு டாட்னுடைய எண்டு பகுதியில் வச்சு கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிக்கலாம். உயரம் நம்ம எவ்வளோ பிடிச்சி தைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு லைன். அடுத்தது பெண் கழுத்து, நம்ம கழுத்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுட்டு இதையும் இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம், 1/4 இன்ச்சு மேலே. அடுத்தது இடுப்பு சுற்றளவு, இந்த 2 ஜாயிண்ட் கரெக்டாக இது மாதிரி வச்சுட்டு இடுப்பளவு மார்க் பண்ணிட்டோம். டாட்டுக்கு நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எக்ஸஸாக எடுத்துக்கிறோம், 1/2 இன்ச்சு தையலுக்கு. ஸோ அடுத்தது ஆம்கோலுடைய உயரம். ஸோ ஆம்கோலுடைய உயரத்தை கரெக்டாக இப்படி வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம், மேலே ஒரு 1/2 இன்ச். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கணும். அடுத்தது உயரம். உயரம் ப்ளஸ் தையலுக்காக நம்ம எவ்வளோ எக்ஸஸாக வச்சிருக்கிறோமோ அந்த அளவை நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்ல நாம எவ்வளோ இருக்குன்றத பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட்ல வந்து பொதுவாக இப்படி தான் எல்லா டைலர்ஸும் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட் அளவு எவ்வளோ இருக்குன்றதை எடுத்துக்கலாம். 8.5 இன்ச் இருக்கு. அந்த 8.5 இன்ச்சு ஷோல்டர் அப்படியே மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது இப்போ மார்பு சுற்று அளவு பேக்ல எவ்வளோ இருக்குன்னு பார்க்க. ஸோ மார்பு சுற்று அளவு பேக்ல இந்த மாதிரி நம்ம லேஸ் எல்லாம் கொடுத்து தைக்கும்போது பிளவுஸ்னுடைய அழகே கெட்டு போகும். அழகா தைச்சிருப்போம், ஆனால் இந்த லேஸ் வந்து இதனுடைய மதிப்பை கெடுத்துரும். அதனால இதெல்லாம் பார்த்து செய்யுங்க. கரெக்டாக இது மாதிரி வச்சுட்டு இப்போ பேக்கில் அளவு 18 இன்ச் இருக்கு. 18ல் பாதி 9 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ 8.5 பாதி 4.25. சின்ன ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்றத பாருங்க. சின்ன ஷோல்டர் வந்து 2.25 இன்ச்சு இருக்கு. 2.25ல் பாதி 1.1. ஷோல்டர் வந்து 2.25ஓட 3/4 இன்ச்சு சேர்த்தோம்னா 3 இன்ச்சு. அப்போ மொத்தம் 3 இன்ச்சு வச்சுக்கிறோம். இங்க வந்து நமக்கு 2.25 ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ பேக் நெக் இந்த இடத்துல நாம மார்க் பண்ணிக்கிறோம். இந்த 2.25 ஒரு பாயிண்ட், இங்க ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து, 1/4 இன்ச்சுன்றது 1/2 இன்ச்சு கூட சேர்த்து வச்சுக்கலாம். அப்போ 2.25 எடுத்துக்கிறோம். கரெக்டா கருத்து நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்குவோம். இப்போ மேலே வந்து 3 இன்ச்சு இருக்கு. அந்த 3 இன்ச்சு நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ரொம்ப எளிமையா இந்த கட்டிங்கை போட்டுக்கலாம். ஆம்கோல் ரவுண்டு, ஆம்கோல் ரவுண்டு ஸ்கேலை வச்சு நீங்க வரைஞ்சிக்கோங்க. ஆம்கோல் ரவுண்டு எவ்வளவு இருக்குன்றத பார்த்துக்கலாம். 7.25 இன்ச்சு இருக்கு.
ஸோ அந்த 7.25 இன்ச்சு இதில் வருமானதை பார்க்கலாம். ஸோ 7.5 இன்ச்சு இருக்கு. நாம 1/4 இன்ச்சு சேர்த்து, அதாவது பேக் நெக்கு வந்து 7.25 இன்ச்சு இருக்கணும். சென்டர் கேப் ப்ளவுஸ்ன்றதுனால நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். அப்போ பேக்ல ஃப்ரண்ட்ல வந்து 8.5 இன்ச்சு இருக்கு. பேக்ல நம்ம பேக் பின்பக்கம் மார்பு சுற்றளவு 8.5 ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சு, அப்போ 9.25 இன்ச்சு நம்ம இந்த இடத்துல வைக்கிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சென்டர் கேப்பாக மாறிடும். இடுப்பளவு ப்ளஸ் டாட் வச்சிருக்க இடத்துல இந்த இடத்துல அதே மாதிரி இந்த பக்கமாக எடுத்துக்கலாம். இப்போ ஷோல்டர் சென்டரில் இந்த டாட் ஆல்ரெடி நம்ம வச்சிருக்கோம். இது எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 4.25 இருக்கு. அந்த 4.25 அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் இங்கேயும் அந்த 4.25. ஸோ இது முழுக்க முழுக்க சென்டர் கேப் பண்ணுறதுனால நம்ம அப்படியே இதில் எடுத்துக்கிறோம். இந்த 1 இன்ச்சே வந்து நம்ம இங்கே பாருங்க, இதில் தான் 1 இன்ச் எடுக்கணும், இதில் எடுக்கக்கூடாது. இப்போ இந்த 1 இன்ச்சு நம்ம இந்த இடத்துல பிரிச்சுக்கிறோம். ஸோ பேக் டாட்டுடைய ஹைட்டு மினிமம் 3.5 இன்ச்சு கீழே வரக்கூடாது. 3.5 இன்ச்சாவது நமக்கு இருக்கணும். இந்த இடத்த மார்க் பண்ணிட்டு இந்த பேக்ல வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம மார்க் பண்ணது எல்லாமே கரெக்டா அப்படின்றத இன்னொரு முறை நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை நம்ம எப்படி செக் பண்ணலாம். இப்போ ப்ளவுஸை வந்து இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கரெக்டாக இந்த கழுத்துக்கிட்ட வச்சுட்டு இப்படி வச்சிங்கன்னா இது கரெக்டாகவே இருக்கு. ஸோ இது நமக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம மார்க் பண்ணுற மெத்தட் இதுதான். ஸோ இதை விட வந்து நீங்கள் தெளிவாக கற்றுக்கணும் அப்படின்னா இப்போ ஆன்லைன் கிளாஸ் வந்து அட்மிஷன் நடந்துருக்கு. விருப்பம் உள்ளவங்க நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணலாம். அப்போது ஆன்லைன் கிளாஸில் வந்து இப்படி தான் சொல்லி தருவோமா அப்படின்னா இல்லை. இது எல்லாத்தையும் நம்ம அளவு எடுத்துட்டு நம்ம எப்படி அதை வந்து 1/4 சென்டர் கேப்பாகவும் மாற்றலாம் அப்படின்ற மெத்தடை நம்ம சொல்லிக் கொடுப்போம். இதே அளவுகளை வச்சு நம்ம எப்படி வந்து போட் நெக்கு, பிரின்சஸ்ஸு, இந்த மாதிரி மாடல் ப்ளவுஸ் எல்லாம் தைக்கிறதுக்கும் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத அதில் தெளிவாக சொல்லி கொடுப்போம். ஸோ கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கு அது ஈஸியாக புரியும். உங்களில் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய முன்பதிவை செஞ்சுக்கிங்க. ஸோ இந்த சென்டர் கேப் ஃபார்முலாவில் இது ஒரு மெத்தட். அப்போ இதில் இன்னும் வேறு மெத்தட் இருக்கான்னா ஆமாம், சென்டர் கேப் ஃபார்முலாவிலே இது ஒரு மெத்தடு, வேறு மெத்தடும் இருக்குது. அது நீங்கள் கிளாஸில் வந்தால் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஃப்ரண்ட்டு. இப்போ ஃப்ரண்ட் எடுக்கும்போது மேலே பட்டி கொடுத்துட்டு, இது சென்டர் கேப் ஃபார்முலான்றதுனால இந்த சைடில் அதிகமாக துணி தேவையில்லை, அதனால கரெக்டாக வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பேக்ல நம்ம எப்படி மார்க் பண்ணோமோ அதே மாதிரி இதுலயும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். இதை அப்படியே வச்சுக்கோங்க. கழுத்து, ஷோல்டர் சென்டர், இது அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். கழுத்து பேக்ல வந்து நம்ம கழுத்து எப்படி வச்சுக்கிறோமோ அதே போல இங்கேயும் நம்ம எடுத்துக்கணும். கழுத்துடைய ஷேப்பு, ஆம்கோல் லைனையும் நம்ம கரெக்டா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஆம்கோல் லைன் கரெக்டா இந்த மாதிரி ஷேப்பு, ஃப்ரண்ட்ல கவர் தட்டு வர்ற மாதிரி வச்சு எடுத்துக்கணும். நமக்கு ஆம்கோல் ரவுண்ட் வந்து 7.25.
ஸோ 7.25 நமக்கு கரெக்டா இருக்கு. அப்படின்னா நம்ம இந்த பக்கம் அதிகமா போகக்கூடாது. நம்ம என்ன செய்யலாம், கீழே இறக்கலாம். அப்போ ஃப்ரண்ட் வந்து எளிமையா சுருக்கம் இல்லாம கரெக்டா வர்றதுக்கு இது நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கீழே இருக்கணும்னா ஃப்ரண்ட் கவர் தட்டெல்லாம் ஈஸியா நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இதை வந்து இந்த மாதிரி எடுத்துருவோம். ஸோ ஒவ்வொரு கட்டிங்கும் இது ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதனால பார்த்துக்கோங்க. சென்டரில் எடுத்துட்டு இது 1/2 இன்ச்சு நம்ம அப்படியே மேலே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஃப்ரண்ட் கவர் தட்டு கரெக்டாக வரணும். மார்பு சுற்றளவு 9.25 பேக்ல நம்ம வச்சிருக்கிறோம். அந்த 9.25 1/2 இன்ச்சு டாட்டுக்கு போகணும். ஊக்கப்பட்டி 1/4 இன்ச்சு போகணும். அப்போ ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு 8.5 இன்ச்சு தான் இருக்கணும். ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கணும். 7.25 பிளஸ் 1/2 இன்ச்சு டாட்டுக்கு. ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட்டு முன்காலத்து நம்ம பிளவுஸ்ல இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். இப்போ நிறைய பேருக்கு வந்து என்ன பிரச்சனைனா, முன்கழுத்தை வந்து நம்ம அப்படியே வச்சு வரைவாங்க. அப்போ நிறைய சிக்கல் வரும். அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி நம்ம கரெக்டா அளவு எடுத்துக்கணும். 6 இன்ச்சு இருக்கு. இந்த ஃப்ரண்ட் பட்டியெல்லாம் பாருங்க, இது மாதிரி ஷேப் இல்லாம இருக்கு. அப்போ நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ 6 பிளஸ் வந்து ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 6.25 எடுத்துக்கிறோம். ஒரு 1/4 இன்ச்சு இப்படி கிராஸா இருக்குங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம ஊக்குப்பட்டிக்கு 1/4 இன்ச்சு இதுல உள்ளவே எடுத்து ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு 8.5 இன்ச்சு வரணும். சரிங்களா? ஸோ அந்த 8.5 இன்ச்சு நமக்கு இருக்கான்றதை பார்த்துக்கலாம். இங்க 1/4 இன்ச்சு ஊக்குப்பட்டி 8.5 இன்ச்சு போயிடுச்சுன்னா மீதி 1/2 இன்ச்சு டாட்டுக்கு இருக்கு. அப்போ ஃப்ரண்ட் கரெக்டா இருக்கு. இப்போ டாட் சென்டர் இது மாதிரி கரெக்டா பிடிச்சிட்டு மேல தையல் கழிச்சு டாட் சென்டர் பாயிண்ட் ஃப்ரண்ட் ஹைட்டு சரியான அளவு பிளஸ் ஒரு 1/2 இன்ச்சு மேல கீழ் பக்கமா எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், இது மாதிரி ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது டாட் உடைய இடம். இதுல எதுவுமே நம்ம டிவைடிங் போடலை. ஏன்னா பிளவுஸை வச்சு மார்க் பண்றதுனால அப்படியே எடுத்து நிற்கிறோம். இது அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுங்க. எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளவு வேணுமோ இந்த மாதிரி எடுத்து இப்போ டாட் சென்டர் பாயிண்ட். இப்போ இதுல வந்து நமக்கு பிளவுஸ்ல என்ன அளவு இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த பாயிண்ட் அப்படியே எடுத்துக்கலாம். இங்க ஊக்குப்பட்டி கழிச்சிட்டு இருக்கணும். அப்ப இதுல இருந்து நம்ம ஸோ பாடி லூஸ் அதிகமா தேவைப்படுதுங்க. ஸோ அதனால வந்து நம்ம இதை வந்து இந்த சைட்ல எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த சைட்ல எடுக்கலாமா சென்டர் கேப்புக்கு அப்படின்னா எடுக்கலாம். அது நம்முடைய விருப்பம் தான். ஸோ எடுத்தா நம்ம லாஸ்ட்ல வந்து சென்டர் கேப்பை மாற்றணும். ஸோ அப்போ நமக்கு இதுல இருந்து எடுக்கிறோம். இந்த மாதிரி எந்த மாதிரி பிளவுஸ் கொடுத்தாலும் நம்ம அதை எடுக்க தெரியணும் முதல்ல. அவ்வளவுதான். எடுத்துட்டு இங்கிருந்து மீது பாடி லூஸ் பார்த்தீங்கன்னா இது கரெக்டா இருக்கு. ஸோ இந்த அளவு கரெக்டா இருக்கு. டாட் பாயிண்ட் இடுப்பளவு இங்க எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இது இடுப்பளவு 7.25 இருக்கு. 7.25 ஒரு பாயிண்ட் இருக்கு. இங்கிருந்து 7.25 ஒரு பாயிண்ட் நம்ம இங்க மார்க் பண்ணிட்டு 1/2 இன்ச்சு உள்ள போய் மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ மீதி 2.5 இருக்கு. அந்த 2.5 இன்ச்சை வந்து இந்த பக்கம் 1.25, இந்த பக்கம் 1.25. ஸோ இந்த மாதிரி டாட் பிடிச்சிக்கணும். எடுத்துட்டு இப்போ ஃப்ரண்ட் ஹைட் எடுக்கலாம். ஃப்ரண்ட் ஹைட் எடுக்கும்போது மொத்தம் 12.5 இன்ச்சு இருக்கு. அந்த 12.5 இன்ச்சு அப்படியே இந்த பக்கமும் எடுத்துக்கலாம். இந்த சைட்ல வந்து அதே போல இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. இந்த டாட்டுடைய ஹைட்டு கரெக்டா 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிடணும். அதுக்கப்புறமா வந்து சைடு நம்ம மார்க் பண்ணும்போது இது கரெக்டான அளவு வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்தோம்னா
கீழே 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதுலேயும் 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் வந்துடும். அப்போ நம்ம இங்கே ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸஸை கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா கரெக்டாக வச்சுட்டு இங்கே மட்டும் 1/2 இன்ச்சு கீழே எடுத்துக்கலாம். அதே போல் ஊக்குப்பட்டி சைடில் கழுத்துக்கிட்ட கரெக்டாக வச்சுட்டு ஒரு 1.25 இன்ச்சு கீழே எடுத்துக்கணும். இங்கேருந்து 1.25. ஏன் அப்படின்னா அந்த 1.25ன்றது கழுத்துக்கு 1/4 இன்ச்சும் டாட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் பட்டி ஜாயின் பண்ணுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, அப்போ டோட்டலாக 1.25 இன்ச்சு நமக்கு எக்ஸஸாக வேணும். ஸோ இதுல இருந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே போல இந்த அளவையும் இதே மாதிரி எடுத்துட்டு இதில் ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இடுப்பளவு நம்ம அளந்து பார்க்கணும். 4.75 போக 7.75 ஒரு பாயிண்ட் கரெக்டாக இருக்கு. ஸோ இப்போ இங்கிருந்து 1.5 இன்ச்சு தள்ளி இந்த டாட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப டீப்பாக நான் போல, ப்ளவுஸில் இருக்கிறத அப்படியே வச்சு செஞ்சுட்டு இருக்கிறேன். கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த ஐட்டம் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ, கொஞ்சம் நல்லா ஷேப் வரணும்னு நினைச்சோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கலாம். அதனால எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம எவ்வளவு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பட்டி வைக்க போறோம். பிளவுஸ்ல இருக்கிற மாதிரி தான் வைக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம பிளவுஸ்ல வந்து ப்ராப்ளம் கூட இருக்கலாம். அந்த ப்ராப்ளத்தோட நம்ம தைச்சு தர முடியுமா? அப்போ அதை கரெக்ட் பண்ணி கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஸோ எளிமையா எப்படி ஒரு கட்டிங் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டுக்கிறேன். ரொம்ப டீப்பாக வேணும் அப்படின்னா நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணி கத்துக்கலாம். 15ஆம் தேதி கிளாஸ் ஆரம்பிக்குது. ஸோ அதனால ஆயத்தமா இருக்கிறவங்க இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இங்க ஒரு 1/4 இன்ச்சு மேல வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தைக்க வேண்டிய இடத்துல எல்லாம் இந்த மாதிரி அர்க்கத் போட வச்சுக்கோங்க. பட்டி எடுக்கணும். ஸோ பட்டி எடுக்கும்போது ஃப்ரண்ட்டும் பேக்கும் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கரெக்டாக வச்சுட்டு அதே போல் ஸோ இதுக்கு முன்னாடி அந்த அளவு ப்ளவுஸில் வந்து பட்டி ஷேப் இல்லை, நம்ம லைட்டாக வந்து ஷேப் கொடுத்து எடுக்கிறோம். அப்போதான் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. வந்து ப்ளவுஸ் அழகுப்படுத்துறதுக்காக தான் நம்ம கையில் கொடுக்குறாங்க. நம்ம அப்படியே அலங்கோலமாக கொடுத்தா என்ன நியாயம்? ஸோ அதனால கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டி எடுக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி கிராஸ் லைன் போட்டுக்கோங்க. சைடு நம்ம எவ்வளோ விட்டுக்கிறோமோ அதே அளவுக்கு எடுத்துக்கணும். லைன் போட்டு இப்போ இந்த அளவு நமக்கு 2.25 ஒரு பாயிண்ட் இருக்கு. 2.25 ஒரு பாயிண்ட் பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு நம்ம சேர்த்து வச்சுக்கிறோம். ஸோ இப்போ இடுப்பளவு பிளவுஸ்ல நமக்கு எவ்வளவு இருக்குன்றத பார்த்துக்கலாம். 7.25 ஒரு பாயிண்ட் இருக்கு, பிளஸ் 1/4 இன்ச்சு சேர்த்து. ஏன்னா சென்டர் கேப் பிளவுஸ் ஊக்கு பட்டிக்காக நம்ம உள்ளவே வச்சிருப்போம், அதனால அந்த அளவையுமே எடுத்துக்கணும். இது ஸ்ட்ரைட்டா இல்லாம ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சு மார்க் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பட்டியினுடைய ஷேப் நம்ம எப்படி வச்சு தைக்க போறோமோ அந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடு வந்து 3 இன்ச்சு இருக்கு, பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்து 3.25 நம்ம எடுத்துக்கணும். இப்போ பாருங்க ஷேப் வந்து பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், பிளவுஸ் வந்து நீட்டாகவும் வரும். இவ்வளவுதான் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ கிராஸ் பெல்ட் கட் பண்ற மெத்தடு இதுதான். நம்ம முறையா கத்துக்கணும், டிராப்டிங் எல்லாம் போட கத்துக்கணும், நாம இன்னொருத்தர் சொல்லி தரணும் அப்படின்னா முதல்ல வந்து நாம தரவா இருக்கணும். இப்ப நம்ம கட்டிங் மெத்தடே வந்து மாறும். அப்ப நம்ம முறைப்படி வந்து கத்துக்கணும். ஓகே, ஸ்லீவ் கட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரெண்டா மடிச்சிட்டு அதே போல இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கலாம். ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கோங்க. இன்னொரு 1/2 இன்ச்சில் இன்னொரு லைன். ஸோ இது பிளவுஸை வச்சு மார்க் பண்றதுனால ஸ்லீவும் நாம அப்படியே பிளவுஸை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கை சுற்றளவு, கை நீளம் பிளஸ் ஒரு 1/2 இன்ச்சு, ஆம்கோல் லைன் பிளஸ் 1/2 இன்ச்சு மேல, சரியான அளவு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 7.25 இன்ச்சு நமக்கு ஆம்கோல் ரவுண்டு. அது வரக்கூடிய இடத்துல நம்ம ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட்டா இதுல ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைனை போட்டு 7.25 அப்படியே சென்டர் பண்ணுங்க. அதுல இருந்து இன்னொரு சென்டர் இப்படியே பண்ணிக்கோங்க. இப்போ 7.25 சென்டர் பண்ண இடத்துல இருந்து இன்னொரு சென்டர் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து ஒரு 3/4 இன்ச்சு மேல ஷேப் கொடுத்துக்கலாம். இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு, இதுல இருந்து ஒரு 1/4 இன்ச்சு உள்ள தள்ளி மார்க் பண்ணிட்டு இது அப்படியே நம்ம ஷேப் கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப எளிமையா ஸ்கேல் எதுவுமே இல்லாம இந்த மாதிரி நீங்க கட் பண்ண கத்துக்கலாம். இது அப்படியே ஃப்ரண்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து ஸோ ஃப்ரண்ட் எடுக்கும்போது இந்த ஷேப் கரெக்டா ஸோ அவ்வளோதான். மேற்கொண்டு நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். விருப்பப்பட்டவங்க டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மிஸ் கால் கொடுத்தோ நீங்க உங்களுடைய முன்பதிவை செஞ்சுக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.